ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் ஸ்ரீமத் ரிபுகீதையினுடைய ஞான சாராம்ச அனுபவ சுருக்கம்ங்கக்கூடிய திருவடித்தூளி மகான் கொடுத்த அந்த 67 பாடல்களுக்கு விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இறை வணக்கத்தோடு ஆரம்பிக்கிறார். அது முதல் பாடலாக ஆகிறது. இரண்டாவது பாடல் சகலமும் மனமே அப்படிங்கிற இதில் கொடுக்குறார். இங்கே மனசு தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றார். இப்போ எடுத்த எடுப்பிலவேயே இங்கே மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொன்னால் புரியாது. அப்போ இதுக்கு அதிகாரி யாருன்னா, சாஸ்திர அறிவு பெற்றிருந்து குரு மூலமாட்டு மகா வாக்கிய உபதேசங்களை பெற்று அதை உள்ளார்ந்து அனுபவித்து அகம் பிரம்மங்கக்கூடிய நிலைக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய சாதகன் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான நிலைகள். குருநாதர் தத்துவமசின்னு உபதேசம் பண்ணிட்டார். நீ அதுவாகவே இருக்கிறாய். அந்த தத்துங்கக்கூடிய பதத்துக்கும் துவங்கக்கூடிய பதத்திற்கும் விளக்கத்தை கொடுக்கிறார். நீ அதுவாகவே இருக்கிறாய், அது நீயே ஆன்மா, நீயே இறைவன். அப்போ நீ இங்கே முக்தியை தேடி நீ வெளியில் எங்கேயும் போக வேண்டியது இல்லை. முக்திங்கிறது ஆல்ரெடி உனக்குள்ளவையே தான் இருக்குது. நீ அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே போதும்னு சொல்லி காட்டி கொடுக்குறார். அப்போ முக்தின்னா இவனை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் பலவிதமான கற்பனைகளில் வச்சுருந்த விஷயங்கள் எல்லாம் காணாமல் போய் அப்போ தனக்குள்ளவையே தான் இருக்குன்னா அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ முதல்ல நாம் முக்தின்னா நாம் என்ன நினச்சின்னு இருக்கிறோம்னா, எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு இறைவன், அந்த இறைவனோடு நாம் கலந்து விடுகிறதுன்னு நாம் நினச்சின்னு இருக்கிறோம் இது நாள் வரைக்கும், இல்லையா? அப்போ இந்த மாதிரியான ஆன்மவியல் பாடங்களை நாம் கற்றுக்கிண்டு அதில் தேர்ச்சி பெற்று வரும்பொழுது தான் என்ன ஆகிறதுன்னா, அந்த முக்திங்கிறது நம்மளுடைய சொரூபமே தான் முக்தி. அப்போ நம்மளுடைய சொரூபத்தை நான் தெரிஞ்சுக்கிறது, அப்போ என்னுடைய இயல்பில் நான் இருக்கிறது. அப்போ என்னுடைய இயல்பில் நான் இருக்கணும்னா நான் பலவிதமான கற்பனைகளோடு நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதாவது நீ அதுவாகவே இருக்கிறாயின்னு குருநாதர் உபதேசத்தை கொடுத்துட்டார். நானும் அகம் பிரம்மங்க கூடியதை உள் வாங்கிட்டேன். அதுவாகவே இருக்கிறாயின்னு குருநாதர் சொன்ன உடனேயே ஆமாம், நான் அதுவாகவே இருக்கிறேன், அகம் பிரம்ம அஸ்மி, நானும் அதை உள் வாங்கிட்டேன். சரி, இப்போ உள் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த உலகம் ஏதாவது மாறப்போகிறதா? சூரியன் அங்கேயே ஸ்டாப் ஆகி நிற்க போகிறதா உதிக்காமல், இல்லையா? இரவு பகலுங்கிறது வராமல் இருக்க போகிறதா? அல்லது நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய தென்னை மரம் தலைகீழாக மாறப்போகிறதா? அல்லது தெரியாமல் ஏதாவது காட்சிகள் மறைய போகிறதா? நம்ம வீடு, நம்ம வாழ்ந்திருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே மாறிட போகிறதா? நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் மாறிட போகிறதா? அல்லது கேட்கக்கூடிய விஷயங்கள் மாறிட போகிறதா? இங்கே எதுவுமே மாறப்போகிறது இல்லை. எல்லாமே அப்படியே தான் இருக்குது. அப்போ ஏதாவது ஒன்று மாறிடும், அல்லது நாம் இந்த உயர்ந்த நிலைக்கு நாம் விஷயங்களை கேட்கும் பொழுது வெளியில் உள்ள விஷயங்கள் மாறிடும்னு நாம் ஒன்று இமேஜின் பண்ணிக்கிட்டோம்னாக்கா நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ நாம் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முக்தி என்னுடைய சொரூபம்னா அப்போ முக்தினா முதல்ல என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். இப்போ முக்தினா என்னது? விடுதலை. முக்தி இஸ் ஈக்குவல் டு விடுதலை. எதுக்கு விடுதலை? இந்த உடம்புக்கு விடுதலையா? எனக்கு விடுதலை. இங்கே எனக்குங்கிறதுல என்னது இருக்குது? அப்போ இங்கே என்னதுன்னா, மனம்ங்க கூடியது வெளியில் உள்ள நிறைய விஷயங்களில் படர்ந்து இருக்குது. இப்போ அகம் பிரம்மங்கிறத நான் உள் வாங்கிட்டதுக்கு அப்புறமாகவும்
அதே சண்டை சச்சரவுகள், அதே கூச்சல் குழப்பங்கள நான் டெய்லி ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அலுவலக பணிக்கு நான் போகும்போது, அந்த அலுவலகத்தில 2 விதமான கேரக்டர்களையும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொன்னேன்னாக்கா, எல்லாத்தையுமே நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இங்க எதுவும் மாறப்போறது இல்ல. அப்போ நான் எப்படி சர்வைவ் ஆகணுங்கிறது தெரியணும் இல்லையா? அப்போ இதுக்கு ஹையர் ஸ்டடீஸ். அதாவது இதுக்கு அடுத்த பிளாட்ஃபார்ம். என்ன பிளாட்ஃபார்ம்னா, இங்க இருக்கிறது எல்லாமே மனசு தான்ப்பா. இந்த மனசு தான் அத்தனைக்குமே காரணம். அப்போ நான் என்னுடைய மனசை நான் தீர விசாரம் பண்ணிக்கிட்டேன்னா, நான் ஜாக்கிரதையாட்டு இருந்துக்க முடியும். விழிப்பு நிலையில் நான் இருந்துக்க முடியும் இல்லையா? விழிப்பு உணர்வு நிலையில் நான் இருந்துக்க முடியும். அப்போ நான் விழிப்பு உணர்வு நிலையில் நான் தெளிவாட்டு நான் இருக்கிறேன்னா, என்னை ஏதாவது ஒரு விஷயங்கள் என்னை குழப்புமா? எனக்கு அது துக்கத்தையோ அல்லது மாறுபாடான குழப்பங்களையோ எதையாவது எனக்குள்ளே ஏற்படுத்த முடியுமான்னா முடியாது. இப்போ இங்கே நிதாகர் என்ன பண்ணுறாருன்னா, புற விஷயங்கள்லவையே நாட்டம் கொண்டு முனிவர்கிட்டக்கிருந்து பிரிஞ்சு அவர் போக்கில் தன்னிச்சையாட்டு ஏதேதோ காரியங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இல்லையா? அப்போ அவர்கிட்டக்க இருக்கக்கூடிய பேதங்களை நீக்கணும்னா, அப்போ அதுக்கு அந்த பேதங்களுக்கு காரணம் என்ன? இந்த மனசை நாம் ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ இந்த மனதினுடைய இயல்புகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, மனசு இந்தந்த மாதிரியான பண்ணிக்கிட்டு இருக்குதா? இது மனதினுடைய சுபாவமே இப்படித்தான். ஏதாவது ஒரு சத்தம் கேட்டதுன்னு உண்டுமானா, அது ஒரு சத்தம் கேட்கறதுங்கிறதோட நின்றுக்காம உடனே என்ன செய்யறது? அது யாராட்டு இருக்கும், என்னவாட்டு இருக்கும், அது எதுக்காட்டு இருக்கும்? இப்போது ஒரு சத்தம் காலிங் பெல் அடிக்கிறாங்க, உடனே மைண்டு என்ன தோணும்? காலிங் பெல் வீட்டில் அடிக்குதுன்னா இது யார் அடிப்பாங்க, இந்த நேரத்துக்கு யார் வந்திருப்பாங்க, அப்படி வந்திருக்கிறதாட்டு இருந்தால் யாரை பார்க்க வந்திருப்பார்கள்? இவர் ஒரு ஆள் தான், ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய 10-15 பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு குடும்பமாட்டு இருந்ததுன்னு வச்சுக்குவோம். அத்தனை பேரையும் இவங்களை பார்க்க வந்திருப்பாங்களா, அவங்கள பார்க்க வந்திருப்பாங்களான்னு இவர் உட்காந்த இடத்துல இருந்தே யோசிச்சிருப்பார். சரி, அப்படி யாராவது ஒருத்தரை பார்க்க வந்திருக்காங்கனாக்க இவர் பேசாமல் உட்காந்துக்கலாம்ல. ஆனால் என்ன தோணும்? ஆட்டோமேட்டிக்கலாகவே நடக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஒவ்வொரு நேரத்துலையும் இது நடக்கும். அது எதுக்கு வந்தாங்க, என்ன பேசினாங்க, என்ன ஏது, அதை பற்றி உள்ள விஷயங்கள். சரி, அதில் ஏதாவது ஒரு குழப்பத்துக்கோ அல்லது மனசுக்கு பிடித்ததாட்டோ அல்லது பிடிக்காததாட்டோ அமைஞ்சதுன்னு உண்டுமானால் அதை பற்றியே தீவிரமான ஒரு சிந்தனைக்குள்ளவையே போய் உட்காந்துருது, அப்படியே போயிடும். அந்த நாளே அப்படியே போயிடும். அதை பற்றி உண்டான டிஸ்கஷனில் அப்படியே போயிடும். பாருங்க, அப்போது மனசு எவ்வளவு தூரத்துக்கு விஷயங்களோட ஒன்றி போய் இருக்கு. அப்போ இந்த மனசை நாம் அந்த விஷயங்களில் இருந்து கேப் கொடுக்கணும். ஏன்னா மனசு உலகத்தோ உள்ள விஷயங்களோட கலந்துக்காம, ஒரு தொடர்பு வச்சுக்காம, ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் நாம தான் பார்த்துக்கணும். புத்தி அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த மனசை பற்றி அவர் விளக்குறார். நாம முதல்ல அதை கேட்போம். அப்போ இதுக்கு இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த மனம்தான் எல்லாத்துக்குமே காரணம்னு யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ, அப்போ மனசை எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும், என்னுடைய மனதை நான் தீர விசாரம் பண்ணி என்னுடைய மனதினுடைய இயல்பை நான் அறிந்து தெளிந்து நான் விழிப்பு உணர்வு நிலையில் இருந்தால் மட்டுமே தான் அந்த அனுபூதியை நான் உண்டாக்கிக்க முடியும். இல்லைன்னாக்க உண்டாக்கிக்க முடியாது. ஏன்னா அது சுயமாட்டே பிரகாசிச்சுட்டே இருக்கு, அது எப்போதுமே இருந்துட்டே தான் இருக்குன்னா அது எனக்கு தெரியலையேங்கும்போது தானே பிரச்சனையே வருது. அப்போ எனக்கு தெரிஞ்சுதுன்னு உண்டுமானா நான் எந்த விஷயத்துலையுமே நான் குழப்பம் அடையவே மாட்டேன், ரொம்பவே தெளிவாட்டே இருப்பேன்.
அப்போ எப்போ சந்தேகங்கள் வருகிறதோ அல்லது உலக விஷயங்களோட நாம் நிற்கும்போது தான் அந்த ஒரு விஷயம் நம்மளை பாதிக்கிறதா இல்லையாங்கிறதே நமக்கு தெரியும். இப்போ மற்றவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம நின்று பேசிக்குவோம். எப்படி பேசிக்குவோம்? என்ன சரி போனால் போயிட்டு போகுது, அதுதானே போயிட்டு போகுது, நம்ம வேற வாங்கிக்கலாம், அப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னு எல்லாமே நம்ம சமாதானம் சொல்லுவோம். யாருக்கு? வெளியில் உள்ளவங்களுக்கு. இப்போ நம்மை சார்ந்து நமக்கு பரிச்சயமான நமக்கே உண்டான ஒரு விஷயங்களில் ஒரு சொத்துலேயோ அல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் இடத்துலையோ இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு விஷயங்கள் நடக்கிற பொழுது தான் நம்மளுடைய மனம் சலனப்படுகிறதா அல்லது நாம் அதில் எப்படி இருக்கிறோங்கிறது நமக்கு தான் தெரியும். அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அப்போ நாம் தடுமாற்றம் அடைகிறோம்னு உண்டுமானால் நாம் அந்த நிலையில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, அந்த மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த மனசை நீ ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கலாம். அப்போ முதல்ல இந்த மனசு தான் எல்லாம் அப்படிங்கிறத முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்காக வேண்டி இவர் நிறைய பாடல்களினுடைய தொகுப்பாட்டு இருந்தாலும் இவர் குறிப்பிட்ட ஒரு 67 பாடல்களை தான் இவர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த திருவடித்தொழி சுவாமிகள் அந்த மகான் கொடுத்த உபதேசங்களை நாம் இப்போ பார்க்கிறோம். மனததுவே அயன் ஹரிஹரனுமாகும், மனததுவே நினைப்பினால் சிருஷ்டியுமாகும், மனததுவே எழுச்சியினால் ஸ்திதியுமாகும், மனததுவே தம் மறப்பினால் அழிவுமாகும், மனததுவே தேவர்கள் அனைத்துமாகும், மனததுவே அவரவர்கள் செய்கையுமாகும், மனததுவே சுராசுரர் அனைவருமாகும், மனததுவே அறக்கருணையும் அறக்கருணையுமாமே. இவர் என்ன சொல்றார்னா, இந்த மனம் எழும்புவதற்கு காரணம் எண்ணங்கள். இப்போ மனசு இருக்குங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? மனசுன்னு ஒன்று இருக்கா, மனசுங்கிறது எப்படி இருக்கிறது அப்படின்னா எண்ணங்களினுடைய தொகுப்பு தான் மனம். அப்போ எண்ணங்களால் தான் இந்த மனம் வருகிறதே தவிர எண்ணங்கள் இல்லாதப்போ இந்த மனம் வருதில்லை. மனம்ங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது சூடு அடிப்பாங்க இல்லையா, பழைய காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். ஏன் பழைய காலம்னு சொல்கிறேன்னா, இப்போது சூடு அடிக்கிறதுக்கு உண்டான அந்த போர் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. கிராமப்புறங்களில் இருக்குது. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல ஒரு கிரவுண்டு, ஒரு எம்டி ஏரியாவை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்குவாங்க. வயலில் அறுப்பு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கதிரை கொண்டு இங்கே போர் அடிப்பாங்க. அதை அடித்து அதில் அந்த நெல் தனியாக வைக்கோல் தனியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பிரித்து எடுப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன தேவை? ஒரு பிளேஸ் தேவை இல்லையா? அதே மாதிரி இங்கே மனம்ங்கிறது என்னதுன்னா ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்முக்கு விஷயம் என்னது? தாட்ஸ், எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் எப்படி வேணுனாலும் இருக்கலாம். நல்ல எண்ணங்களோ தீய எண்ணங்களோ ஏதாவது ஒன்று விஷயம் அங்கே இருந்ததுன்னா இங்கே மனதினுடைய வேலை அங்கே என்னது? அக்கு வேற ஆணி வேறையாட்டு பிரித்து அது இது இன்னது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையுமே பகுத்து ஆராயக்கூடிய பிளேஸ். ஒரு பிளேஸ் வேணும் இல்லையா? இங்கே சித்தம்ங்கிறது ஒரு குடம். ஆக நல்லா புரிஞ்சுக்கணும்.
அந்த குடோன்லேருந்து ஒரு விஷயம் வெளியில் கிளம்புறதுங்கிறது தாட்ஸ். அங்கே நிறைய இருக்குது. குடோன்னாக்க என்ன சொல்கிறோம், ஒரு சேமிப்பு கிடங்கு. அந்த மாதிரியான சேமிப்பு கிடங்குலேருந்து ஒரு விஷயத்தை எடுக்கிறோம். அந்த ஒரு விஷயத்தை நம்ம அலசி ஆராயறதுக்குண்டான பிளாட்ஃபார்ம் இந்த மைண்ட், மனம்ங்கிறது. அப்போது மனசுக்கு எப்போ வேலைன்னு வருது? இந்த எண்ணங்கள் இருந்தால் தான் இந்த மனசுக்கு வேலை. இந்த எண்ணங்கள் எழலைன்னா இந்த மனசுக்கு வேலை இல்லை. அப்போ இந்த எண்ணங்களுக்கு எப்போ வேலை? இந்த சித்தத்தில் பதிவுகள் இருக்கிறது வரைக்கும் இந்த எண்ணங்களுக்கு வேலை இருக்குது இல்லையா? இப்போ புரிஞ்சுதா? சித்தத்தில் பதிவுகள் இருக்கிறது வரைக்கும் இது அதிலேருந்து எதையாவது ஒன்றை தூக்கி தூக்கி இதுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கும். சரி, சித்தத்தில் ஒன்றுமே இல்லைனாலும் கண்ணு காது மூக்கு வச்சு எடுத்து வெளியிலேருந்து எதையாவது ஒன்று கிடைக்குமான்னு இது பிடிச்சிக்கும். அப்போ என்ன ஆகுறதுன்னா, இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கக்கூடியது 4. இப்போ மொத்தத்தில் பார்க்க போனால் இது எல்லாமே ஒரே மனம்தான். ஆனால் இது 4 டைப்பில் வேலைகளை செய்யுது. இந்த வேலைகளை செய்யறதுனால இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த செய்யக்கூடிய செயல்களை பொறுத்து அதுக்கு ஒரு பேர். மனம்ங்கிறது ஒரு கிரவுண்டு. சரி, இப்போ இந்த புத்தினா என்ன, அகங்காரம்னா என்ன? இந்த புத்தி இருக்கு பார்த்தீங்களா, இது என்ன செய்யும்னா, இங்கேருந்து அந்த சேமிப்பு கிடங்குலேருந்து இந்த மைண்டுங்கக்கூடிய பிளாட்ஃபார்முக்கு ஒரு விஷயம் விழுது இல்லையா? விழுந்த உடனே இது அக்கு வேற ஆணி வேறையாட்டு அலசி பிரித்து மேயுது. எது? இந்த மைண்டுங்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் இந்த வேலை நடக்குது, இந்த ப்ராசஸ் நடக்குது. இந்த ப்ராசஸ் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இது பிரித்து பார்க்குது இல்லையா? அப்போ இந்த புத்தி என்ன சொல்லுதுன்னா, இதான் இருக்கு இல்லையா, இதுதான் ரைட்டு, இதுதான் கரெக்டு. இப்போது ஒரு பழத்தை கொண்டு காட்டுறோம். ஒரு ஸ்கூல் படிக்கக்கூடிய பையனை கொண்டு விட்டுட்டு, 2ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையனை கொண்டு விட்டுட்டு, திடீர்னு அந்த பையன்கிட்ட சீத்தாப்பழம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னு உண்டுமானால், அல்லது தண்ணீர் பழம் தெரியுமான்னு கேட்டோன்னு உண்டுமானால், தண்ணீரில் பழமானு சொல்லிட்டு இவன் மைண்டில் நிறைய இமேஜஸ் ஓடின்னு இருக்கும். நிறைய ஓடும். அதுவா இதுவா, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு சொல்லிட்டு ஓடும். கடைசி தீர்மானமாக அந்த குழந்தையே ஒரு முடிவுக்கு வரும். என்ன? அது எதையாவது ஒன்றை கண்டுபிடிச்சதுன்னா அது இப்படித்தானே இருக்கும் அப்படித்தானே இருக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே மைண்டுங்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் நிறைய இந்த விஷயங்களை அலசி ஆராயறதுனால இது என்ன எடுத்துக்கும், ஒரு டெசிஷனுக்கு வந்துடும். ஃபைனல் டெசிஷன்னு ஒன்று வரும். இதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது இந்தந்த மாதிரி இருக்குமான்னு அடையாளங்களை சொல்லி கேட்கும். சப்போஸ் அதுக்கு ஒன்றுமே தெரியல, அந்த மைண்டில் அது நிறைய விஷயங்களை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விஷன்கள் இதுவான்னு சொல்லி சூஸ் பண்ணி பார்த்து அதுக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னு உண்டுமானால் அது என்ன சொல்லும்? எனக்கு தெரியலைன்னு சொல்லும் இல்லையா? இப்படி சொல்கிறது இல்லையா? இது எது சொல்லுதுன்னா இந்த புத்தி. இதுதான் அதனுடைய வேலை. அப்போ என்ன ஆகிறதுன்னா, அதாவது விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி இதுதானே தீர்மானம் பண்ணக்கூடியது புத்தி. சரி, அப்போ இந்த அகங்காரத்துக்கு என்ன வேலை? அதுதான் என்ன சொல்லிக்கிறதுன்னா, நான் பார்க்குறேன், நான் சொல்லி ஒரு தனித்துவத்தை கொடுக்கறது. இந்த அகங்காரம் தான் என்ன செய்யறதுன்னா இருமைகளை அங்கே உருவாக்குறது. இது அங்கே இருக்கிறது, இது இங்கே இருக்கிறது, இது அது இல்லை, இது இல்லை, அப்படியானால் இது வேறை அப்படிங்கக்கூடிய குழப்பங்கள் புத்தி கொடுக்கறது இல்லையா? ஆனால் இந்த அகங்காரம் என்ன பண்ணுகிறதுனா, தனித்துவமான இந்த அடையாளங்களோட இது பொருத்தி பார்க்கறதுனால இந்த அகங்காரம் தனித்துவ அடையாளங்களை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கு இந்த அகங்காரம். அப்போ இது என்ன காரணமாட்டு இருக்குன்னா, நான் கூடியதை இந்த உடம்புல் சார்ந்த ஒரு விஷயமாட்டாக்கி நான் சொன்னேன், நீ கேட்கல,
சொல்கிறோம்ல. அப்போ இது எல்லாமே ஒரே விஷயங்கள் தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சித்தம் அது போக்கிலவையே இருக்குது, குடம் அது போக்கிலவையே இருக்குது, புத்தி அது போக்கில் இருக்குது, இந்த அகங்காரமும் அது போக்கில் இருக்குது, மனமும் அது போக்கிலவையே இருக்குன்னா பிரச்சனை இல்லை. அப்போ எப்போ இந்த மைண்டுக்கு விஷயம் கிடைக்கிறதோ கிடைக்கும் போது தான் இந்த புத்தியும் வந்துடுறது, அகங்காரமும் வந்துடுறது. அப்படித்தானே? இப்போ புரியுதா? இப்போ இந்த மைண்டுக்கு விஷயமே என்னது தான்? இந்த எண்ணங்கள் தான். அப்போ எப்போ ஒருவனுக்கு எண்ணங்கள் இருக்கிறதோ, எண்ணங்கள் எழும்புகிறதோ, அந்த எண்ணங்கள் இருக்கிற வரை மனதும் இருக்கிறதுன்னு அர்த்தம். எண்ணங்கள் இருந்தால் மனம் இருக்கிறது. எனக்கு இப்படி ஒரு எண்ணம் தோன்றுகிறதுங்கும் போதே அங்கே மனசு வந்துடுச்சு. அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, மனசுக்கு காரணம் எண்ணம். அப்போ எண்ணத்தினால வரக்கூடிய இந்த மனம்தான் யாரு? இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன்னு சொல்றார். நாம இங்க பார்க்கணும். எப்படின்னா, பிரம்மானா நாம எப்படி வச்சிருக்கிறோம்? படைப்பு கடவுள். விஷ்ணு காக்கும் கடவுள். சிவன் அழிக்கிற கடவுள்னு நாம பிரித்து வச்சிருக்கிறோம். பேதமாட்டு நாம பிரித்து வச்சிருக்கிறோம். இப்போ எண்ணத்தினால வரக்கூடிய இந்த மனமே தான் தன்னுடைய சங்கல்பத்தினால இந்த உலகை அது சிருஷ்டிக்கிறது. எண்ணத்தினால வரக்கூடிய இந்த மனமே தான் தன்னுடைய இனிமையான எண்ணத்தினால் தான் உருவாக்கியதை காத்து மகிழ்கிறது. எண்ணத்தினால் வருகின்ற இந்த மனமேதான் தன்னுடைய மறதியினால் தன்னுடைய சிருஷ்டிகளை அழித்து கொள்கிறது. எப்படின்னா, இந்த மனம் எப்படி தன்னுடைய சங்கல்பத்தினால ஒரு உலகை எப்படி சிருஷ்டிக்க முடியும் அப்படின்னா, நாம் இந்த உலகம்னு சொன்ன உடனேயே நமக்கு என்னது வருது? கடல், இயற்கை இல்லையா? எல்லாத்தையும் சேர்ந்து நாம் இந்த உலகம்னு சொல்கிறோம். முதல்ல நாம் இந்த உலகம்னு சொல்லிக்கிட்டு நாம் எதெல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம்? இந்த உலகம்னாலே பிரபஞ்சம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே எல்லாமே அடக்கம். அப்போ இந்த உலகம்னு உண்டுமானாலே அதுக்குள்ளவையே எல்லாருமே அடக்கம். இந்த உலகம்னா எல்லாமே அடக்கம். ஆனால் நாம் எப்படி பிரித்து வச்சுக்கிறோம்? காட்சிகளை உலகம்னு பிரித்து வச்சுருக்கிறோம், மக்கள்னு தனியாட்டு பிரித்து வச்சுருக்கிறோம், மனிதர்கள் அதாவது ஜீவர்கள் உயிரினங்கள்னு தனியாட்டு பிரிக்கிறோம். அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறோம்? இறைவன்னு சொல்கிறோம். அப்போது இங்கே 3 விஷயங்கள் நமக்கு தெரியுது இல்லையா? காட்சிகள் நமக்கு தெரியுது. எதெல்லாம் தெரியுது? உலகம் தெரியுது, உயிர்கள் தெரிகிறது, இறைவன் தெரிகிறது. அப்போ இந்த 3மே நாம் காட்சியில் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த உலகம், உயிர், இறைவன்கக்கூடியது எல்லாமே இந்த மனது எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒரு சங்கல்பத்தினால தான் இத்தனை நிகழ்வுகளும் இங்கே காட்சி பொருளாட்டு இருக்கு. இந்த மனம்ங்கிறது இல்லைன்னா இல்லை. இதை நாம் எப்படி நம்புறதுன்னா, ராத்திரிக்கு நாம் தூங்கும்போது இந்த உலகம் இருக்கிறது தெரியல, இந்த உயிர் இருக்கிறது தெரியல இல்லையா? உலகத்தை பற்றி கவலை இல்லை, உயிர்களை பற்றி கவலை இல்லை. இறைவன் எந்த இறைவன், இந்த இறைவன் என்னுடைய இஷ்ட தெய்வமா இல்லையாங்கிற அந்த கவலை கூட அதில் எதுவுமே தெரியறதே இல்லை. இந்த தெய்வம் எனக்கு பிடித்த தெய்வம், இந்த தெய்வம் எனக்கு பிடிக்காது, இந்த தெய்வம் நல்ல அருளை கொடுக்கக்கூடியது, இந்த தெய்வம் பலிகளை வாங்கக்கூடியது அப்படின்ன மாதிரியான பேதங்கள் எதுவுமே இல்லாத ஒரு ஆழ்ந்த தூக்கம். அப்போ இது எல்லாமே மனம் தன்னுடைய சங்கல்பத்தினால இந்த விஷயங்களை சிருஷ்டிக்கிறது. இந்த சிருஷ்டிக்கிறத, இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்த உடனேயே இதுக்குள்ள ஒரு சந்தோஷமும் வருது. அப்போ இது தன்னுடைய எண்ணத்தினாலவேயே அந்த தான் உருவாக்கினதை அதுவே தான் பாதுகாத்து கொள்கிறது. இந்த எண்ணங்களே மறந்து போயிடுதுன்னா இங்கே எதுவுமே தன்னுடைய சிருஷ்டியை தனக்குள்ளவையே மூடிக்கிறது, அழிச்சுக்கிறது. இப்போ இந்த உருவான விஷயங்களை
நாம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, ரிப்பீட்டடாக நாம் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் அதை தக்க வச்சுக்கிறது. அதுக்கப்புறமா இது முற்றிலுமாக மறந்து போய் இருக்கு. அது என்ன வந்தாலும் அது ஞாபகத்துக்கே இல்லை. அது இல்லவே இல்லைன்னு சொல்லி நாம் தீர்மானமாக நாம் அந்த விஷயங்கள் அடியோடு மறக்கப்படுறது தான் இங்கே தன்னுடைய சிருஷ்டிகளை அழித்து கொள்கிறதுன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ கனவுல நிறைய விஷயங்கள், கனவுல காட்சிகள் வருகிறது. காட்சிகளில் வரக்கூடிய விஷயங்கள் மூலமாட்டு சுகமோ துக்கமோ அங்கேயே அனுபவிக்கப்படுகிறது. விழித்து தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்தவுடன் அந்த கனவு தோன்றிய இடத்திலேயே ஒடுங்கி விடுகிறது. இது தூக்கத்தில் நடக்கிறது, கனவு நிலையில் இல்லையா. இப்போ விழிப்பு நிலையில் நமக்கு அந்த அனுபவம் உண்டாகணும். இப்போ நாம் இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நமக்கு ஒரு லட்டு சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சுன்னு வச்சுக்குவோம். லட்டு சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. நாம் என்ன பண்ணுறோம், அந்த லட்டுவை பற்றியே திங்க் பண்ண என்னாகும், அதனுடைய தீவிரம் அந்த லட்டுவை யாராவது கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு உடனே அல்லது வீட்டில் உள்ளவங்க போய் அல்லது தானே போய் கடையில் போய் லட்டு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம், அதனால் லட்டுவை வாங்கிட்டு வந்துடுவோன்னு வாங்கிட்டு வரோம். லட்டுவை வாங்கிட்டு வந்து நாம் அந்த ஸ்வீட்டை பார்த்து நமக்கு சந்தோஷம், நம்ம கையில் கிடச்சாச்சு இல்லையா. அதை பத்திரமாட்டு நாம் வச்சுருந்து அந்த லட்டுவை சாப்பிட்டு நாம் அனுபவிக்கிறோம் இல்லையா. அந்த ஸ்வீட் எல்லாத்தையும் நாம் அனுபவிக்கிறோம். அனுபவித்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே லட்டு இருக்குமா? இருக்காது. அது அங்கே முடிஞ்சு போயிடுது. அப்போது நான் என்னுடைய எண்ணங்களே அங்கே அந்த லட்டுவை உருவாக்கியது, அந்த லட்டுவை அனுபவித்தது இல்லையா. அனுபவித்து முடிந்ததும் அது தனக்குள்ளவேயே முடித்து கொண்டது. அந்த தோற்றம் உருவான அங்கே தோற்றம் இப்போ இல்லை. சாப்பிட்டு முடிஞ்சு ஜீரணம் ஆயிடுது, இல்லை. இதே விஷயம்தான் இது ஒரு சாப்பாடில். இப்போது தாட்டுக்கு இன்னொரு இதுவும் இருக்குது. உதர்க்கமாட்டு யோசிக்கிறவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, இன்றைக்கி நான் லட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், இன்றைக்கி எனக்கு எங்கே லட்டு கிடச்சிது? கிடைக்கவே இல்லையே, அதனாலலாம் போய் வாங்கிக்கவே மாட்டேன். ஆனால் எனக்கு லட்டு சாப்பிடணுங்கக்கூடிய ஒரு ஆசை இருந்ததுன்னா, இவன் அதனுடைய தாட்டினுடைய தீவிரத்தன்மை என்னாகும்னா, அந்த எண்ணங்களினுடைய தீவிரத்தை பொறுத்து இன்றைக்கோ நாளைக்கோ அல்லது நாளை கழிச்சோ என்ன பண்ணோம், அந்த லட்டு இவர் கையில் வந்து சேரும். யாராவது கொண்டு வந்து கொடுக்கவா செய்வாங்க, அல்லது பக்கத்து வீட்டு குழந்தை பிறந்த நாள்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்கும். நாம் இதை உன்னிப்பாட்டு நாம் நிறைய விஷயங்களை கவனிக்கிறது இல்லை. டே டு டே லைஃப்பில் நாம் நம்மளுடைய மனதை நாம் சரியாட்டு கவனிக்கிறதே இல்லை. ஏன்னா நமக்கு ஒரு பொருள் கிடைக்கிறதுன்னா நமக்கு அது கிடச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறோம். அது அப்படி வந்தது இப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய சேர்த்துக்கிறோம், ஐடென்டிட்டிஸை நாம் சேர்த்துக்கிறோம். ஆனால் நல்லா ஆராய்ந்து பார்த்தோமானால் அந்த ஒரு பொருள் நம்ம கைக்கு வந்தது இல்லையா, அந்த சிருஷ்டி, அதுதான் சிருஷ்டியை நாம் வந்து பார்க்குறோம். இதுக்கு காரண கர்த்தா வந்து எங்கே இருக்கும்னா எனக்கிட்டக்கு தான் இருக்கும். அப்போ இங்கே கர்த்தா என்னதுன்னா மனம்தான் ஒன்றை உருவாக்குறது. அப்போது எனக்கு கையில் ஒரு பொருள் கிடைக்கிறதுனா அது என்னுடைய சங்கல்பத்தினால தான் அது என் கையிலவே கிடைக்கிறது. இன்னொருத்தருடைய சங்கல்பம் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது இதில் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டியது என்னதுன்னா, இப்போ எனக்கு ஒரு காரியம் நடக்கிறதுன்னு உண்டுமானால் அது நல்லதோ கெட்டதோ அது என்னுடைய சங்கல்பத்தினுடைய விளைவுங்கிறத நான் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால தான் இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எண்ணத்தினால வரக்கூடியது தான் இந்த காட்சிகள் எல்லாம் நமக்கு விரிவடைவதற்கு காரணம் இந்த மனம்தான். அந்த உருவாக்கின காட்சிகளை அனுபவிக்கிறதும் இந்த மனம்தான். அதே மாதிரி தன்னை போதும், அனுபவித்தது போதும்னு சொல்லி தீர்மானம் பண்ணி முடிச்சுக்கிறதும் இந்த மனமே தான்.
இப்போ இந்த மனம்தான் என்ன செய்யறதுன்னா 33 தேவர்களையும் அதுவே தான் சிருஷ்டிக்கிறது. இப்போ யாராவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் படைப்பு கடவுள், காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள்னு நாம் பிரித்து வச்சிருக்கிறோம். யார் பிரம்மாவை பார்த்திருக்கிறார்கள், யார் விஷ்ணுவை பார்த்திருக்கிறார்கள், யார் சிவனை பார்த்திருக்கிறார்கள்? ஏன்னா யாரும் இந்த உருவத்தில் நாம் இப்படியாக நாம் பார்த்துருக்குறோம்னு சொல்ல முடியாது. அதை பார்க்கணும் இல்லையா? அப்போது நான் எந்த மாதிரியான குணாதிசயங்களோடு பார்க்குறேன்னா அந்த குணாதிசயங்களைத்தான் நான் அங்கே பார்க்குறேனே தவிர உண்மைக்குமே அந்த இறை உருவம் இதுதான்ங்கிறது நமக்கு தெரியல. அப்போ இந்த மனமே தான் என்ன பண்ணிக்கிறது? பிரம்மான்னு ஒருத்தர் இருக்கிறார், விஷ்ணுன்னு ஒருத்தர் இருக்கிறார், சிவன்னு ஒருத்தர் இருக்கிறார். இவர் படைக்கிறார், அவர் காக்கிறார், அவர் அழிக்கிறார். இவர்கள் எல்லாரும் நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்கள் தேவர்கள், தீய காரியங்களை செய்யக்கூடியவர்கள், தர்மத்திற்கு புறம்பான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் அசுரர்கள். இப்படியாக எல்லாத்தையும் நாம் இந்த மனம்தான் பிரித்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குது. 33 தேவர்கள் இருக்கிறார்கள்னு சொல்லக்கூடிய இதே மனம்தான் தேவர்கள் இருக்கிறார்கள்னு சொல்லிக்கிறது. சாஸ்திரங்கள் நமக்கு எப்படி சொல்றதுன்னா, இந்த தேவர்கள் எல்லாமே நம்மளுடைய உடம்புலவேயே ஓரொரு பாகங்களாகவுமே அவர்களே தான் இருக்கிறார்கள். இந்த உடம்பே தான். கண்ணில் சூரியன் இருக்கிறார், அக்னி இருக்குது. இப்படி ஒன்னொன்னுலேயும் தேவதைகளை நாம் இங்கேயே தான் இருக்குங்கிறத சாஸ்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்குது. மனம்தான் என்ன பண்ணுறதுன்னா, தேவர்கள் நமக்கு வேறையாட்டி ஏதோ காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி 33 தேவர்களையும் மனசு அங்கே உருவாக்கிக்கிறது இல்லையா? பலவிதமான தேவதைகளையும் அதுவே தான் உருவாக்கிக்கிறது. அப்போ இந்த எண்ணங்களால் வருகின்ற இந்த மனமே தான் அவர்களுடைய அனைத்து மாயா காரியங்களையும் செய்கிறது. இந்த தேவர்கள் இப்போ வருணன் மழைக்கு கடவுள் பிரித்து வச்சிருக்கிறது இல்லையா? காற்று வாயு பகவான், எல்லாத்துக்கும் நாம் இப்படியே போட்டு வச்சிருக்கிறோம். சம்பத்துகளுக்கு குபேரன், இப்படி எல்லாம் பிரித்து வச்சிருக்கிறோம். இப்போ இந்த மனம்தான் என்ன பண்ணிக்கிறதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஓரொரு காரியங்கள்னு தீர்மானம் பண்ணி இவர்கள் இந்த காரியங்களைத்தான் செய்கிறார்கள் இங்கக்கூடியதையும் இந்த மனமே தான் எப்படி தீர்மானம் பண்ணிக்கிறதுனா, அவர்கள் அத்தனை பேருடைய செயல்களை எல்லாத்தையுமே இவர்கள் என்னென்ன மாதிரியான காரியங்களை இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு போஸ்ட் கொடுத்து அவர்கள் இந்தந்த செயல்களைத்தான் செய்கிறார்கள்னு சொல்லிக்கிட்டு அது சொல்லிக்கிறது. அப்போ அவர்கள் என்ன மாதிரியான காரியங்களை செய்கிறார்கள்? மாயா காரியங்களை செய்கிறார்கள். மாயா காரியங்கள்னா என்ன அர்த்தம்னா, இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கண்ணுக்கு தெரியறதில்லை. கண்ணுக்கு தெரியறதில்லை. அப்போ காரியங்கள் நடக்கும் பொழுது தான் நமக்கு காட்சிக்கு தெரிகிறது. அப்போ காரணம் அங்கே மனம்தான் காரணமாட்டு இருக்கு, காரியம் வெளியில் தெரிகிறது இல்லையா? அப்போது தேவர்கள் தான் காரியம் செய்கிறார்கள்னு நாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த காரியம் மாயாவினுடைய காரியம், மாயையினுடைய காரியம், மனதினுடைய ஒரு காரியம். அப்போ இந்த மனமே தான் எல்லா மாயா காரியங்களையுமே அதுதான் செய்கிறது. இந்த எண்ணங்களினால் வரக்கூடிய இந்த மனமே தான் அனைத்து ஜீவகோடிகளையும் அசுரர்களையும் சிருஷ்டிக்கிறது. இங்க மனிதன் இருக்கிறான், தேவர்கள் இந்த மனிதர்களுக்கு நல்லது செய்கிறார்கள், அசுரர்கள் இந்த மனிதர்களுக்கு தீங்கு செய்கிறார்கள்னு சொல்லிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிறது இதே மனம்தான். அப்போ நல்லது செய்தால் அவர்கள் தேவர்கள், தீயவை செய்து மக்களை துன்புறுத்தினால் அது அசுரர்கள் அப்படின்னு பேதங்களை பிரித்து வச்சு பார்க்குறதும் இந்த மனமே தான். அதே மாதிரி எண்ணங்களினால் வரக்கூடிய இந்த மனமே தான் சாந்த சுரூபியாக இருந்து அவரவர்களினுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறது. எப்படி? இஷ்ட தெய்வமாட்டு வந்து அவர்களுக்கு வேணுங்கக்கூடிய நல்ல விஷயங்களை அனுகூலப்படுத்தி அவர்களுக்கு
எல்லா அனுகூலங்களையும் கொடுத்து அவர்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்கி அவர்களை தூக்கி விடுவது, ஒரு பலத்தை கொடுக்கறது எல்லாமே இதே மனம்தான். இதே மனமே தான் என்ன செய்கிறது, இவர்களினுடைய பாவங்களுக்கு தகுந்த மாதிரியான தண்டனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கோர சுரூபத்திலையும் அதுவே தான் இருக்கு. அப்போ பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு கோர சுரூபத்திலையும் இதே மனமே தான் வருகிறது. சாந்த நிலையில இருந்து நல்லருள் கொடுக்கக்கூடியதும் இதே மனமே தான். அப்போ இங்கே கடவுளுங்கிறதுக்கு என்ன வேலை இருக்குன்னு ஒரு கேள்வி வந்துடுதில்ல. இப்போ பார்த்தா, இப்போ மனமே தான் எல்லாமே செய்கிறதுன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு வரும்போது என்ன ஆகிறது, மனம் இஸ் ஈக்குவல் டு இறைவன் ஆயிடுதில்ல. அப்போ இந்த மனமும் மனமே தான் சகலமும், இந்த மனம்தான் எல்லாமே பண்ணுகிறது. அப்போ புண்ணியத்தை கொடுக்கறதும் இதே மனம்தான். பாவம்னு சொல்லிக்கிட்டு அந்த பாவத்தை பாவ கர்மாவை அனுபவித்து அந்த கர்மாக்கள்ல இருந்து விடுபட செய்கிறதும் அந்த மனமே தான். அப்போ நான் புண்ணியவாதின்னு சொல்றதும் மனம்தான், நான் பாபின்னு சொல்றதும் ஒரே மனம்தான். அப்போ நான் தேவன்னு சொன்னாலும் அதே மனம்தான். நானே அசுரன்னு சொல்லிக்கிறேன், நானே ஜீவன்னு சொல்லிக்கிறேன். அப்போ எல்லாமே இந்த மைண்டு தானே தவிர இங்கே இந்த மனதை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இந்த 2வது பாடலை இத்தோடு நிறைவு செய்கிறேன். இனி அடுத்து வரக்கூடிய பாடலை அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். ஹரி ஓம். நன்றி.